பேசிட வேணாம் உன் கண்ணே பேசுதடி கொஞ்சமாக பார்த்தா மழை சாரல் வீசுதடி நான் நடந்தா கண்ணு ஓ முகமே கேக்குதடி அடி தொலைவில் இருந்தாதானே பெருங்காதல் கூடுதடி தூரமே தூரமாய் போகும் நேரம் கொஞ்சி பேசிட வேணாம் உன் கண்ணி பேசுதடா கொஞ்சமாக பார்த்தா மழை சாரல் வீசுதடா நான் நடந்தா கண்ணு ஓ முகமே கேக்குதடா அட தொலைவில இருந்தாதான பெருங்காதல் கூடுதடா தூரமே தூரமாய் போகும் நேரம் இப்படி வாழ்றதுக்கு ஒரு வரம் வேணும் அப்படின்னு நிறைய மக்கள் கமெண்ட் பண்றதை பார்க்க முடியுது. ஏன்னா கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் கனவு இப்ப நிறைவேறி இருக்கு இந்த தம்பதிகளுக்கு. நிறைய சண்டை, நிறைய கோபம், நிறைய பிரச்சனைகள், நிறைய பொறுமை, இது எல்லாத்தையும் கடந்து அது எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சது அவங்களுடைய காதல். 8 வருஷ காதல், அதுவும் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது கடைசியில இந்த தம்பதிகள் எல்லா போராட்டத்தையும் அடிச்சு தோம்சம் பட்டு அவங்க காதல் மேல ஓங்கி நிக்குது. கட்டினா நான் இவனை தான் கட்டுவேன்னு அடம்பிடிச்ச அந்த பெண்ணா இருக்கட்டும், இவளுக்கு மட்டும்தான் நான் வாக்கப்படுவேன்னு ஆசைப்பட்ட அந்த பையனா இருக்கட்டும், லாங் டிஸ்டன்ஸ்ல சும்மாவே சண்டை வரும்போது காதல் அது எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கு. இப்போ பெத்தவங்களுடைய சம்மதத்தோட 8 வருஷ கனவு நிஜமாயிருக்கு. மாப்பிள்ள பொண்ணு பாக்குறதுக்காக புதுசா வராரு. தேடி தேடி ரசிச்சு காதலிச்ச தன்னுடைய காதலிய பெண் பார்க்க அப்படியே அச்சமும் வெக்கமும் கலந்து ஆசையா வந்து பாக்குறாரு. கார்த்திக் ஷர்மி அபிஷியல்ன்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இந்த வீடியோவை பதிவிட்டிருக்காங்க. பொண்ணுக்கும் பையனுக்கும் பொட்டு வச்சு மாலை போட்டு வரவேற்று உற்றார் உறவினர்கள் எல்லாரோடைய ஆசீர்வாதத்தோட இனிமேட்டு இவங்க தான் உங்களுடைய வாழ்க்கை, கரம் பிடிச்சுக்கங்கன்னு பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டு போயிருக்காங்க. பின்னர் இரு வீட்டுடைய குடும்ப தலைவர்களுடைய ஆசீர்வாதத்தோட அவங்க காலில் விழுந்து வணங்குறாங்க. கடைசியில நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறான்ற மூமெண்ட்ல 2 பேருமே ஆனந்தமா அவங்களுடைய முகத்தை பார்த்து மனசு விட்டு சந்தோஷமா காதலோட சிரிக்கிறாங்க. இந்த காணொலியை பார்த்த நிறைய பேர் மனசார இந்த தம்பதிகளுக்கு வாழ்த்துறாங்க. காதல் கடந்து பல ஆண்டுகள் நிலைச்சு நிக்கணும்னா முதல் விஷயம் பொறுமை தேவை. இந்த தம்பதிகள் பொறுமையோட ஜெயிச்சிருக்காங்க. இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷாக என் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.